இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் விஜிபி மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் சூதுகவும் 2 அப்படின்னு ஏதாவது ஒரு படத்தை எடுத்துட்டு வந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வந்தாலும் நமக்கு பீதி தான் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சமீபத்திய தமிழ் சினிமாவோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படி தான் இருக்குது. இந்தியன் 2லேருந்து பல எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு நம்ம கோட் பண்ண முடியும். ஸோ சூதுகவும் அப்படிங்கிறது ஒரு கிளாசிக்கான ஒரு அந்தஸ்தை பெற்ற படம். நலன் குமாரசாமி அப்படின்னு ஒரு இயக்குனருக்கு ஒரு தமிழ் சினிமாவில் அறிமுகம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஃபிலிம் மேக்கர் இருக்காரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வச்ச படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு சீக்வல், அதில் விஜய் சேதுபதிக்கு பதிலாக சிவா நடிக்கிறாரு உள்ளிட்ட பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அந்த படத்தோட ஒரிஜினாலிட்டியை சிதைக்காமல் இது ஒரு சீக்வலாக வந்திருக்கா அண்ட் ஸ்டாண்டர்டாக இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கிட்டத்தட்ட ப்ரீக்குவலாக ஆரம்பித்து சீக்குவலாக மாறுற கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்லைனாக பேப்பரில் பார்க்குறப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அதாவது டோட்டலாக இந்த படம் என்ன சொல்ல வருது ஸ்டோரி லைனில் படி பார்க்கும்போது அப்படின்னா, விஜய் சேதுபதியோட கேங் இருக்காங்க இல்லையா, அந்த பொலிட்டிக்கலி கரெக்ட்னஸாக கிட்னாப் பண்ணுற கேங், அவங்களுக்கு முன்னாடியே இந்த தொழிலை பண்ணிட்டு இருந்தவர் தான் சிவாவோட கேங். அந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு இதே மாதிரி பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி கிட்னாப்பிங் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சின்ன பிரச்சனைனால சிவா ஜெயிலுக்கு போக வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதனால் அவர் ஜெயிலுக்கும் போயிடறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு 2024 அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாரு. ரிலீஸ் ஆனவருக்கு திரும்ப அந்த நண்பர்கள் கூட்டம் போது திரும்ப நம்ம கிட்னாப்பிங் பண்ணலாம் காசுக்காக அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு பேரலாக அருமை பிரகாசம் அப்படிங்கிற அந்த கருணாகரனோட கேரக்டர் நிதியமைச்சரா இருக்காரு. அவங்க கட்சிக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இப்போ எப்படி விஜய் சேதுபதியோட கேங்குக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த பாஸ்ட் மூலமாக கருணாகரனோட கட்சிக்கும் சரி அவரோட பதவிக்கும் சரி ஒரு பெரிய ஆபத்து வருது. இதை சமாளிக்க அவர் வீட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. கருணாகரனோட பார்த்தும் இந்த சிவா கேங்கோட பார்த்தும் மீட் பண்ணுறப்போ என்ன கலவரங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த சூதுகவும் 2. படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதையின் நாயகனா மிர்ச்சி சிவா. நிச்சயமாக அவரோட அந்த யூஷுவல் டெம்ப்ளேட்டுக்கு பொருந்துற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். சில்லி காமெடி அண்ட் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸே இல்லாத ஒரு பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பொருந்தி போகிற மாதிரி தான் இந்த கேரக்டர்கிராஃபை எழுதியிருக்காங்க. அண்ட் சிவா கொண்டு வர எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஓரளவு பாசிட்டிவாகவே மாறி இருக்கு. நிறையா காமெடிகள் ரொம்ப சுமாராக எழுதப்பட்டிருந்தாலும் அது சிவா பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அவரு பாம்பை பார்க்குற மாதிரி ஹலுசினேட் பண்ணுறது அண்டு எப்போவுமே போதையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தம், இந்த மாதிரி ஐடியாஸாக சிலது நல்லாவே கிளிக் ஆயிருக்கு அவரோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முடிஞ்சளவு ஒரு ஏர்னஸ்டான பெர்ஃபார்மன்ஸையும் இவங்க கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். சிவாவோட ஜோடியாக வர ஹரிஷா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சஞ்சிதா செட்டி என்ன ரோல் பண்ணாங்களோ அதை அப்படியே திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு அந்த சஞ்சிதா செட்டி அவங்க கேரக்டர் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏற்படுத்துகிற தாக்கம் அளவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களால தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. காரணம் அந்த கேரக்டர் விட இந்த கேரக்டர் கொஞ்சம் மேம்போக்காக எழுதப்பட்டிருக்கிறதா நினைக்கிறேன். அவங்களோட கேரக்டராவது படத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் இவங்களோட கேரக்டர் ரொம்ப மேம்போக்காக, அவங்க இல்லைனாலும் படத்தில் பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ரேஞ்ச் தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் ஒரு சோல் இல்லாத ஃபீல் வந்துடுது. அண்ட் விஜய் சேதுபதியோட ஓஜி சூதுகவும் கேங்கில் அவ வர கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அசோக் செல்வனாக இருக்கட்டும், பாபி சிம்மாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு தனித்தனி ஒரு பேக் ஸ்டோரி கொடுக்கப்பட்டிருக்கும். அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் எழுதப்பட்டிருக்கும். பட் இங்கே வர கேங்கில் அந்த மாதிரியான மெம்பர்ஸ் நம்ம மனசுல பதியவே இல்லை. காரணம் அவங்களோட கேரக்டர் சரியாகவும் எழுதப்படலை, அவங்களோட பேக் ஸ்டோரியும் கன்வின்சிங்காக சொல்லப்படலை. அதனாலேயோ என்னமோ நடித்த நடிகர்களோட பங்களிப்பும் நல்லாவே இருந்தாலும் அதை கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு பெரிய இம்ப்ரெசிவாக இல்லாத மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இடம்பெற்ற கேரக்டர்ஸான ராதா ரவி, கருணாகரன், அருள் தாஸ், யோக் ஜேபி, எம்எஸ் பாஸ்கர்னு இவங்களும் இந்த பாட்டிலையும் கண்டினியூ ஆகிறாங்க. அதே கேரக்டர்ஸை திரும்ப ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் இல்லை அப்படின்னாலுமே ரைட்டிங்காக ஸ்ட்ராங்காக இல்லாதனால எகைன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நம்ம மனசில் நிற்காமல் போயிடுது. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் எஸ்ஜே அர்ஜுன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஃபேமை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணி ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் அந்த கனெக்ட் பண்ண விதம், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் இதையும் கனெக்ட் பண்ண விதம் ஒரு சில இடங்களில் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சிவாவோட கேங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதம், அவர் எப்படி பிரச்சனைகளை மாற்றுறாங்கிறத காட்டுற விதம், அண்டு கருணாகரனோட கட்சிக்கு இருக்கிற பிரச்சனை, அது அந்த கட்சி தலைவர் எப்படி கோமால இருந்தார், அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாருன்னு அதை இங்கே கொண்டு கனெக்ட் பண்ணுற விதம், இதெல்லாமே கொஞ்சம் ஆன் பேப்பரில் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அடுத்ததாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனுக்கே ஜொமேட்டோ ஆலையே கொண்டு போய் விட சொல்கிற அந்த காமெடி, கடத்தப்பட்ட குழந்தை அவங்க அம்மாட்ட போக விருப்பம் இல்லாமல் கடத்தல்காரங்கிட்டே இருக்கணும்னு அடம் பிடிக்கிற அந்த காமெடி, இந்த மாதிரி ஒரு சில காமெடிகள் அங்கங்கே ஒர்க் ஆகிருக்கு. பட் இது எல்லாம் இந்த காமெடி எல்லாமே நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லேயும் இல்லை ஒரு மீம்லேயும் வீடியோலையும் பார்த்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். பட் அது திரையில் காட்டும் போது ஓரளவு என்டர்டெய்னிங்காக காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
அடுத்ததா படத்துல ஒயிட் ரூம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்டென்சிவா கையாண்டிருந்தாங்க. அதாவது ஒரு ஒரு ஆளை வந்து உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னா, ரூம் ஃபுல்லா ஒயிட் கலர் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சிடணும். அவங்க அந்த கலரை மட்டுமே பார்த்து ஒரு புத்தி பேதலிச்சு போய், ஐயோ நான் உண்மையை சொல்லிடுறேன்னு ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் அந்த சீன் எழுதியிருந்தாங்க. அந்த ஒயிட் ரூம் ட்ரீட்மெண்ட்டை சிவாவோட கேரக்டர் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அந்த காட்சி தான் செகண்ட் ஹாஃபில் ஓரளவு நம்மளை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிற காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சில ஐடியாஸ் சிவாவோட கேரக்டரை சுற்றி இன்னுமே எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஆதங்கத்தை நமக்கு கொண்டு வருது. கார்த்திக் கே தில்லையோட சினிமோட்டோகிராஃபி சேசிங் காட்சிகளில் கவனிக்க வைக்குது. இக்னேஷியஸ் அஸ்வின் எடிட் பண்ணுறதுல அந்த எழுத்துல சுவாரஸ்யம் இல்லைனாலும் அதை எங்கேஜிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஓரளவு சிரத்தை காமிச்சிருக்காரு. படத்தோட டியூரேஷனில் முடிஞ்ச அளவு நம்மளை என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக ரைட்டிங்காக ரொம்பவே ஒரு மோசமான படம் அப்படின்னு சொல்கிற அளவு தான் இந்த படம் இருக்குது. அதாவது எந்த காமெடியுமே நமக்கு சிரிப்பு வர வைக்கல, அது ஒரு அளவுக்கு என்டர்டெயின் கூட பண்ணலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த சில்லி ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க, விட்டி ஹியூமர்னு சொல்லுவாங்க, டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த எந்த வகையான ஹியூமர்லையும் வகைப்படுத்த முடியாத ஒரு ஹியூமர் தான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவு ஒரு ஒரு எங்கேயுமே யதார்த்தமாக கூட ஒரு 10 காமெடி சொல்கிறப்போ ஒரு 2 காமெடி கிளிக் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இந்த படத்தில் பெருசாக கிளிக் ஆகாது தான் ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடி பாசிட்டிவ்ல சொன்ன அந்த 2 காமெடி தவிர படம் ஃபுல்லாக வர காமெடி வசனங்களும் சரி, இல்லை அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு ஸ்லாப்ஸ்டிக்காக பண்ண சில காமெடிஸும் சரி, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். அண்ட் நிறைய இடங்கள்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கால் பேக் பண்ணுறாங்க. அந்த காட்சிகளை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டையே திரும்ப பார்க்குற ஃபீல் தான் நமக்கு வந்துடுது. காரணம், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டெம்ப்ளேட்டை அப்படியே இந்த செகண்ட் பார்ட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த அந்த கிளாசிக் தன்மையை சிதைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்காக அதையே திரும்ப வேறு வேறு கேரக்டர்ஸ் வச்சு எடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். அதுதான் இந்த படம் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆன் தி அதர் ஹேண்ட் எட்வின் லூயிஸ் விஸ்வநாத்தோட பாடல்கள் அண்ட் ஹரி எஸ்ஆரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே ஓரளவு ஸ்டாண்டலோனாக பார்க்குறப்போ நமக்கு ஓரளவு ஆறுதல் சொன்னாலுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு மீடியோக்கரோட ஒர்க்காக தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணம் எகெயின் ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருக்கிறது தான் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். அண்ட் ஓவராலாக பார்க்குறப்போ படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக விஎஃப்எக்ஸ் காட்சிகளில் இன்னும் கூட மெனக்கேட்டிருக்கலாம். அந்த மெக்சிகோ கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள் சொல்லப்படும். மெக்சிகோவிலேருந்து வந்து ஒருத்தங்க டீல் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக விஎஃப்எக்ஸ் அப்படின்னு ரொம்ப அந்த பள்ளி இழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஷாட்டில் அதை எடுத்திருந்தாங்க. அவங்க இங்கே வந்து தான், அதாவது சென்னையில் வந்து தான் அவங்க பேசுகிறாங்க, டீல் பேசுகிறாங்க. அதை வந்து ஒரு நார்மலான ஒரு ஹோட்டல் ரூம்லேயே எடுத்துருக்கலாமே. மெக்சிகோ போய் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட கிராஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிறது எதுக்கு இவ்வளோ கிராஃபிக்ஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒர்க்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறது சோகமான விஷயம். அடுத்ததாக காமெடி டிபார்ட்மெண்ட்டில் ஃபெயில் ஆகிற படம் பொலிட்டிக்கலியும் ரொம்பவே ஃபெயில் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சூதுகவுமில் அந்த பொலிட்டிக்கலி கரெக்ட்னஸோட கிட்னாப் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்த நிறுத்தமாக விஜய் சேதுபதி கேரக்டர் மூலமாக நமக்கு புரிய வச்சுருப்பாங்க. எந்த வகையிலும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தாத குற்றங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கு வந்து சமாளிச்சிருப்பாங்க இல்லையா. இந்த பாட்டிலையும் அந்த சமாளிப்பு இருக்குது. பட் அதை தாண்டி வர ஒரு சப்ளாட், அதாவது அந்த அரசியல் சப்ளாட்டில் நிறைய அரசியல் புரிதலற்ற வசனங்களும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக விலையில்லா பொருட்கள் பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லாமல் தான் டைரக்டர் அந்த மாதிரியான காட்சிகள் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது. மொத்தத்தில் இந்த சூதுகவும் 2 நிச்சயமாக வரவே வேண்டாத சீக்வல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனாலே இந்த படத்தை நான் வேர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் தான் கொடுப்பேன். நிச்சயமாக காமெடி இன்னும் பெட்டராக எழுதப்பட்டிருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேவாக இருந்தாலும் எக்ஸிக்யூஷனில் நிச்சயமாக இன்னும் ஒரு பெர்ஃபெக்ஷன் தேவைப்பட்டிருக்கு. அது இந்த படத்தில் லேக் ஆகிருக்கு. மேபி இந்திய டைரக்டர் அடுத்த படம் எடுக்கிறப்போ இந்த குறைகள்லாம் சரி செய்வார் அப்படின்னு நம்பலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் குடும்பத்துடன் என்ஜாய் செய்ய இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் விஜிபி மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். 30% தள்ளுபடியுடன் வித்தியாசமான அனுபவம். இது ஒரு ட்ரிபிள் கொண்டாட்டம்.